நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யார் யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி, இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு 2025 ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன,
எங்கெங்க நன்மையை கொடுக்காங்க? எல்லா கிரகங்களும் எங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடின்னு அடித்து துவன்னு துவைக்கிறாங்க. நீங்களும் மாதம் வருட பலன்கள், மாத பலன்கள், எல்லா பலன்களும் பேசுகிறீங்க. நாங்கள் பலனாகி இப்போ ஒன்றும் பார்க்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்கிறது என்பதை நானும் அறிகிறேன். இப்போத்தானே உங்கள் ராசியின் அதிபதி உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்திருக்கிறாரு. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து தூக்கம் இல்லாமல் செஞ்சிட்டாரு 2.5 வருஷமாக. அப்புறம் ஒரு 2 வருஷமாக உங்கள் கூட இருக்கவங்களுடைய சுய ரூபத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். கும்பராசிக்காரங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த தவறை நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உதவி இருக்கார். இல்லைன்னா கண்ணை மூடிட்டு உதவி செஞ்சுருப்பீங்க, கண்ணை மூடிட்டு வாழ்க்கையை நகர்த்திருப்பீங்க. எல்லோரும் உண்மையில் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எல்லோரும் உண்மையாக இருக்காங்க, எல்லோரும் நம்மக்கிட்ட பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி தான் நிறைய விஷயங்களில் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு கூட அவங்கள உயர்த்துனீங்க. அந்த உயர்வுக்கேற்ற ஒரு மரியாதை கிடைக்கலையே. அந்த விஷயத்தை மாற்றியமைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு படிப்படியாக வந்து கொண்டு இருக்கு. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அமர்ந்திருக்காங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்காரு. ராகு பகவான் ராசியில் இருந்தாலுமே குரு பார்வை மூலமாக நிதானமாக செயல்படுறீங்க. இல்லைன்னா டாப் கீழே போய் என்ன சொல்கிறேன்னா ஹை ஸ்பீடில் போய் ஹெல்மெட் இல்லாமையோ இல்லை ஹெல்மெட்டு போட்டுட்டு போய் கூட கீழே விட வேண்டிய சூழ்நிலாம் வந்திருக்கும். அதான் என்னென்னா கட்டபிள் உங்கள் பக்கம் இருக்கான் அப்படிம்பாங்கள்ல, அது உங்களுக்கு கரெக்டாக குரு பார்வை மூலமாக கிடைக்குது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக தான் ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்ட வேண்டிய நீங்கள் தப்பிச்சு ஒரு அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். கும்பராசிக்காரங்க நிறையா பிரச்சனையை சந்தித்து தான் இப்போ மீண்டு வந்துருக்கீங்க. கண்டிப்பாக மீண்டு வருவீங்க, அதுவும் உறுதி. ஓகேவா? ஸோ இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்னா, குடும்பம் ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் உருவாகும். பிரியக்கூடிய நிலையில் இருந்தவங்க கூட சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக அவர்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றுவாங்க. நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு வந்த நண்பர்கள் கூட இனிமேல் உங்களுக்கு சாதகமாக சில நேரங்களில் உதவி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நம்மளுடைய கும்ப ராசியில் யாரெல்லாம் ஒரு இடத்திலிருந்து தொழில் செய்யாமல் கொஞ்சம் மூவபிள், அதாவது நடைமுறை மூலமாக அதை நடந்து செல்வது, வாகனங்கள் மூலமாக செல்வது, இடம் விட்டு இடம் மாறி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் யாரெல்லாம் இருக்கீர்களோ அவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபங்கள் கிடைக்கும், அதிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க ஒரே இடத்துலேருந்து பண்ணுறவங்களுக்கு பாதிப்பா அப்படின்னா பாதிப்பு கிடையாது. உங்களுடைய வேலை ஆட்களை என்ன பண்ணணும்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லை. கும்ப ராசி கும்ப லக்கணத்துக்காரங்க தன்னுடைய வேலை ஆட்களை என்ன பண்ணணும்னா, உன்னால் முடியும்ப்பா, நான் உன்னை நம்பி இருக்கேன், நீ செய்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருந்த இடத்துல லாபம் கிடைக்கும். அதே இது இந்த மாதம் கால அளவில் நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணாமல் அவன் செய்யலைன்னு ஏன் கொஞ்சம் கடுத்து பேசுனீங்கன்னா அவன் கடுப்பாகி உங்களை வச்சு செஞ்சுருவான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அலைந்து தெரிந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஒரு இடத்துல இல்லையே, அவங்க யாரையும் சார்ந்து இல்லையே. தொழில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் பிஸ்னஸ் தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, யாரையும் கூட்டிகிட்டு போகிற கிடையாது. அவங்களுடைய தனித்திறமை மூலமாக அவங்க வெளியே கொண்டு வரலாம். ஆனால் ஒரு இடத்துலேருந்து தொழில் பண்ணுறவங்க கட்டாயமாக வேலை ஆட்களை வைத்து தொழில் செய்கிறவங்க வேலை ஆட்களுடைய செயல்பாடுகளை நன்கு மதிப்பளித்து அவன் தப்பே பண்ணாலும் அவனை தப்பு பண்ண விடாமல் அவனை எப்படி புத்திமதி சொல்லி அன்பாக சொல்லி கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேபோல் கும்ப ராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் விலக போகுது. கணவன் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் நடக்க போகுது.
நான் யார் தெரியுமா, என்னோடய திமிரு என்ன தெரியுமா, என்னோடய வேலை என்ன தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, அப்படிலாம் உங்களுடைய கணவர் உங்களிடம் பேசி உங்களை காயப்படுத்தினார்னா, அவருக்கு அதற்கேற்றவாறு கர்மா அடிப்படையில் ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒரு இடத்துல கீழே விழுந்து வருவார், உங்கள்கிட்ட வந்து சரணடைவார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதான் தப்பு பண்ணவன் கண்டிப்பாக தண்டனை அணிவிப்பான் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிருந்தோம். அது நடந்துருச்சு. அப்படிங்கிற சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க போகின்றன என்பது உண்மை. நம்மளுடைய கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய வேலையாட்களிடம் கவனமாக வேலையை வாங்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேறு யார்ட்டையும் ஒப்படைக்கக்கூடாது. அதேபோல் உங்கள் குடும்ப ரகசியங்களை எக்காந்து கொண்டு வெளியே சொல்லக்கூடாது. உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். விளையாட்டு போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்வதாக இருந்தால், நீங்கள் எந்த போட்டியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு சரியான என்ன சொல்லணும்னா ஆயுத்தமாகிக்கொண்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.